பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தற்போது அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். பீகார் மாநிலத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய அரசியல் மாற்றங்கள் காரணமாக நிதிஷ்குமார் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக தேர்வாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில்தான் அந்த மாநிலத்தின் ஆளுநரை சந்திப்பதற்காக ராஜினாமா கடிதத்துடன் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்றாலும் கூட பீகார் மாநிலத்தில் தலைமைச் செயலகம் உட்பட அரசு அலுவலகங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற உத்தரவினை அந்த மாநில அரசு நேற்று மாலை அதிரடியாக பிறப்பித்திருந்தது. இதன் மூலமாக நாளைய தினம், அதாவது இன்றைய நாளில் ஏதேனும் ஒரு முக்கிய அரசியல் மாற்றம் பீகாரில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநரை சந்திப்பதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அம்மாநிலத்தின் முதலமைச்சர் நிதிஷ்குமார். குறிப்பாக அந்த மாநிலத்தில் 243 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. எனவே 122 தொகுதிகளுக்கும் கூடுதலாக பெரும்பான்மை பலத்துடன் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கு ஆட்சி அமைக்க முடியும். இந்த நிலையில்தான் 2020ஆம் ஆண்டு நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதா தளமும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து கூட்டணி அரசை அமைத்திருந்தார்கள். அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியை விலக்கிவிட்டு பீகார் மாநிலத்தில் முக்கிய அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவினுடைய ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி மகா கூட்டணி என்ற பெயரில் ஆட்சியில் இருந்தார் நிதிஷ்குமார். என்றாலும் கூட அவர்கள் இந்தியா கூட்டணியின் மூலமாக இந்திய அளவில் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கான பணிகளிலே நிதிஷ்குமார் மும்முரமாக ஈடுபட்டு வந்திருந்த நிலையிலும் தற்பொழுது மீண்டும் எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்து 2020 ஆட்சியை கைப்பற்றியிருந்தாரோ அதே கட்சியோடு மீண்டும் கூட்டணி அமைக்கக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இன்று பிற்பகலில் இந்த ராஜினாமா கடிதத்தை வழங்குவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு இன்று மாலை 4 மணி அளவில் பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றுக் கொள்வார் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. பீகார் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அரசியல் மாற்றமாக இதை பார்க்க முடியாது எனவும், நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 மாத காலத்தில் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்திய அளவில் எதிரொலிக்கக்கூடிய வகையிலான மாற்றமாக நிதிஷ்குமாருடைய இந்த முடிவு இருக்கும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக காங்கிரசுக்கு மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட பல்வேறு மாநில அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும், பாஜகவிற்கு எதிராக நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வகுத்திருந்த மிகப்பெரிய வியூகமாக பார்க்கப்பட்ட இந்தியா கூட்டணி என்பது சிதைவுற தொடங்கி இருப்பதாகவும் பாஜக தரப்பிலும் விமர்சனங்கள் அவர்களுடைய பார்வையில் முன்வைத்து வருகின்றார்கள். ஏற்கனவே மேற்கு வங்க மாநிலத்தினுடைய மம்தா பானர்ஜி, பஞ்சாப் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இந்தியா கூட்டணியில் சில முரண்பாட்டு கருத்துடன் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது நிதிஷ்குமாருடைய இந்த முடிவு அரசியல் ரீதியிலாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. பாஜகவுடன் நிதிஷ்குமார் இணையும் பொழுது அது இந்தியா கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்கான ஒரு அரசியல் வியூகமாக இதை பாஜக கையில் எடுத்திருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. 2020இல் பாஜகவுடன் கூட்டணி அரசை அமைத்திருந்த நிதிஷ்குமார் அதன் பிறகு அந்த கட்சியிலிருந்து மாறுபட்டு இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த கூட்டணியில் பல்வேறு மாநில அரசியல் கட்சிகளும் இணைவதற்கு காங்கிரஸை காட்டிலும் நிதிஷ்குமாருடைய அரசியல் செயல்பாடு தீவிரமாக இருந்தது. தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கும் பயணம் செய்து அந்த மாநிலத்தில் வலுவாக இருக்கக்கூடிய திமுக போன்ற கட்சிகளை சந்தித்து இந்த கூட்டணியை அவர் உருவாக்கி இருந்த நிலையில் அவருடைய இந்த முடிவு முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகின்றது.